ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூக்குத்தி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மூக்குத்தி அவரை விதைகள் பாபு ஆர்கானிக் பாபு அண்ணாக்கிட்டேருந்து வாங்கி போட்டிருந்தேன். அந்த காய் காய்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூக்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்பவே நீளமான பூக்கள். இந்த பூக்கள் பூக்கிறதே மாலை 5 மணிக்கு மேலே தான் இந்த பூக்கள் பூக்கும். நிறைய கொடி காய்கறிகளில் மாலை நேரத்தில் தான் பூக்கள் பூக்கும். பீர்க்கங்காய் பூக்கள் கூட சாயங்காலத்தில் தான் பூக்கும். அந்த மாதிரி இந்த பூக்களும் சாயங்காலம் ஒரு 5 மணி சூரியன் மறைய பார்த்தீங்கன்னா ஒரு பூவாக டப்பு டப்புன்னு வெடித்து அது அழகாக மலர்றதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காய் வரத்துக்கு முன்னாலே இந்த பூவை பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெய்லியுமே நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த பூவை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பா என் பொண்ணு. அந்தளவுக்கு பூக்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட காய் வித்தியாசமாக தான் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இப்போ தான் வீடியோவில் பார்த்துருக்கேன். தோட்டம் சிவா அண்ணாவோட வீடியோவில் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் எல்லா பூக்களுமே காய்களாக மாறிடுச்சு. ஒரு பூக்கள் கூட வேஸ்ட் ஆகவே இல்லை. மீதி கொடிகள்லாம் பூக்கள் நிறைய வைக்கும். ஆனால் பெண் பூ மட்டும்தான் காய்களாக மாறும். ஆனால் இதில் வச்ச எல்லா பூக்களுமே காய்களாக மாறிடுச்சு. கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. காய் நீளமாக பீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதோடைய நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா மூக்குத்தி மாதிரி அழகாக இருந்தது. அதனால தான் இதுக்கு பேர் மூக்குத்தி அவரை அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் பாபு ஆர்கானிக் பாபு அண்ணாக்கிட்டேருந்து இந்த விதை வாங்கி போட்டிருந்தேன். ஆடி மாதம் வாங்கினது. கார்த்திகை போல் தான் போட்டிருந்தேன். போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துச்சு. இப்போ தைப்பட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நல்லா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சு நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் இதை சமைச்சு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட காய் பறிக்கும்போது தான் தெரிஞ்சுது அதில் பால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காயை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா காய், இலை, தண்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பால் வரும். அதனால் நம்ம அலசிட்டு சமைக்கலாம். பால்லாம் வருதே, இந்த காய் பால் வருதே, இதோட காய்கள் எப்படி இருக்குமோ தெரியலையே சமைச்சான்னு நினச்சேன். பீன்ஸ் பொரியல் பண்ணுற மாதிரி தாங்க இதை பொரியல் செய்யணும். பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த காய். இது பொரியல் மட்டும்தான் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம். வேறு எந்த ஒரு டிஷ்ஷும் இதில் ட்ரை பண்ணல. ஆனால் பொரியல் செஞ்சதுக்கே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பால் வருது, இந்த காய் சமைச்சா அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ரவுண்டாக அரிஞ்சிட்டு பீன்ஸ் மாதிரி பொரியல் பண்ணோம். முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடைய அந்த மூக்குத்தி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் விதை பகுதி. அதை நம்ம சமைக்கக்கூடாது. அதை கிள்ளி எடுத்துட்டு அந்த தண்டு மாதிரி இருக்க பகுதியை தான் நம்ம பீன்ஸ் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சமைக்கணும். அந்த மூக்குத்தியோட டேஸ்ட் அது விதைன்றதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வருது. அதனால் அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத சமைச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கா. நாங்கள் இருக்கிறதே கிராம பகுதி தான். ஆனால் இங்கேயே கூட இது யாருக்கும் தெரியல. இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னையே கேட்குறாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது நாட்டு ரக காய்கறி தான். இது ரொம்ப பழைய காய்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. கமர்ஷியலாக நம்ம கடையில் விற்கிற காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட்டு பழகிட்டதுனால இந்த மாதிரி காய்கறி வெரைட்டிலாம் இருக்கிறதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கிடச்சிதுன்னா வாங்கி விளைய வச்சு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லது உடம்புக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய வீடியோவில் இதை சமைச்சு காமிச்சிருந்தாங்க. நீங்களும் இதை வளர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.